ஊரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் வந்து எதுக்கு ஸ்பெஷலான இடம் தெரியுமா சார்? எதுக்குமா? அது மே 4ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு தெரியுமா சார்? சூரசம்ஹாரம். எல்லா இந்து தலங்களுக்குமே வந்து மற்ற மதத்தினரை அனுமதிக்க மாட்டாங்க சார். ஸோ விஜய் அவர்கள் வந்து அதை மீறி இருக்காங்க அப்படின்னு ஒரு புறம் பேசிட்டு இருக்காங்க. கோயில் தான் அனுமதி கொடுத்தது இல்லைம்மா. அனுமதி கொடுக்காம எல்லாம் மறுச்சு நின்று இவர் எல்லாத்தையும் அப்படியே உடச்சி சினிமாவில் காட்டுற மாதிரி போயிருக்காரா? ஆட தெரியாதவனுக்கு மேடை கொண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து எதை செஞ்சாலும் இவனுக்கு வந்து ஒரு வாடகை வாய் மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிட்டு தான் பண்ணும்போது இவனை 4ஆம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புறக்கணிக்க போதுமா? இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டோம் சொல்லிட்டு இருக்காங்களா, அவர்கள் வந்து சாதியை வைத்தும் சாராயத்தை வைத்தும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை மட்டும் வச்சு இங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் முற்றிலுமாக புறம் தள்ளி அவர்களை அரசியல் பக்கம் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. குறிப்பாக மக்களை வறுமையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் புரிய வைக்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்துக்கான பொழுது இனி அரசியல் இனி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வாய்ந்த ரிசல்ட்டாக நிச்சயமா நல்லா குழந்தைங்க கிட்ட போய் விஜய் அவர்கள் வந்து திணிக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்ற விஷயத்தையும் தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறாங்கல்ல. நீங்க விஜய் அவர்கள் சொன்ன செய்தி குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? அவர் YMCA கிரவுண்ட்ல உட்காந்து பேசினாரு. அது எப்பறம் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு தெரியும்? அப்ப பிள்ளைகள் அரசியல் பார்க்குதுன்றதை தாண்டி நீ அந்த அரசியல் உட்காந்து பார்த்துருக்க. குழந்தைகள் அடம் பிடிக்குதுனாக்கா நீ புரிய வை. அப்போ உன் சித்தாந்தத்தை நீ எவ்வளவு இத்தனை வருஷமா நீங்க என்ன புடுங்குனீங்கன்றதை வந்து குழந்தைக்கு புரிய வைக்க முடியுமா? பாஜக வந்து மறைமுகமா தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும், அதாவது வந்து EVM மிஷின் மூலமா ஃபோர்ஜரி பண்ணி விஜய் அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி அவன் களத்தில் நிற்கிறான். அதிமுக களத்தில் அவங்களோட டைப் வச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க EVM மிஷின்ல வந்து ஏதாவது மாறுதல் ஏற்படுத்தி அவன் ஆட்சிக்கு வரணும் நினைப்பானா, சம்மந்தம் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பானா? ஊரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. என்ன பாட்டோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? தமிழகமே வந்து இன்னைக்கு இது வரைக்கும் திருச்செந்தூரை யாரும் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, பட் இன்னைக்கு தமிழகமே வந்து திருச்செந்தூரை பார்த்துருக்கு. ஏன்னு தெரியும், நீங்களே ஆரம்பிச்சிருங்க. இல்ல, இன்றைக்கு திருச்செந்தூர்ல தரிசனம் எத்தனை நபருக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஓகே, தளபதியின் தரிசனம் இல்லம்மா, நான் திருச்செந்தூர்னு சொன்னேன். திருச்செந்தூர்ல எத்தனை பேருக்கு தரிசனம் கிடைச்சதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஓகே, ஏன்னா ஒரு நபர் வந்து நாட்டை ஆண்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? அவர் கையிருப்பில் வந்து வெறும் 10,000 ரூபா தான் இருக்குன்னு கணக்கு காட்டுக்காரு. இப்போ 5,000 ரூபா போட்டிங்கே போயிடுச்சு. 6,000 ரூபா நினைக்கிறேன் போட்டிங்க்கு. மிச்சம் 4,000 ரூபா தான் கையிருப்பு இருக்கும். பாவம், இன்னும் எப்படி வெக்கேஷனை கழிக்க போகிறாருன்னு தெரில. இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா துபாய் போயிட்டார். ஏன்னா அவருடைய சாவாசம், இன்னும் சொல்ல போனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே துபாய் தான்றதுனால. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. குறிப்பாக வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மத வழிபாடு தலங்கள் முறைப்படி அவர் போயிருக்கிறாரு. இன்றைக்கி திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமி தரிசனம் முடிச்சுட்டு அவர் கிளம்பி வந்திருக்காருன்னும் போது அரசியலில் மிக முக்கியமான பேசும் பொருளாக அது மாறி இருக்கு இல்லையா? சூப்பர். அது வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா, திருச்செந்தூர் வந்து எதுக்கு ஸ்பெஷலான இடம் தெரியுமா சார்? எதுக்குமா? அது மே 4ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு தெரியுமா சார்? சூரசம்ஹாரம். ஓகே, அதுக்குதான் ரொம்ப ஃபேமஸான விஷயம். இன்னொரு குறிப்பான விஷயம், அங்கே திருச்செந்தூர்ல வந்து மேல் சட்டை அணியக்கூடாதுன்றது அங்க இருக்கக்கூடிய விதிமுறை. அதன் அடிப்படையில் அவர் மேல் சட்டை போடலை. கூட அவர் கூட இருக்கக்கூடிய பவுன்சர்ஸும் மேல் சட்டை போடலை. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைனாக்கா, விஜய் அவர்களுடைய தாயார் தகப்பனா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹிந்துவாகவும் இருக்காங்க, கிறிஸ்டினாவும் இருக்கிறாங்க. நம்மளது விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இன்றைக்கு அவரை பார்க்கப்படுது இல்லையா? ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு. மேல் சட்டை அணியாமல் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போயிருக்காரு. கூட வந்து அவருடைய பவுன்சர்ஸ் 3 பேர் போயிருக்காங்க. அவங்க இஸ்லாமியரா இருக்கிறாங்க. ஸோ இதான் தமிழ்நாடு. ஆமா, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் மதவாத பிளவுவாத அரசியலை வந்து கையில் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு செருப்படி எப்பயுமே வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதன்படி இன்றைக்கு அவர்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு எல்லா வேலையும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இன்றைக்கு சென்னை வந்திருக்காரு. மீண்டும் அடுத்து வந்து ஒவ்வொரு முக்கியமான வழிபாடு தலங்களுக்கும் செல்வதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஹிந்துக்களுடைய வழிபாடு முறை, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு முறை, இஸ்லாமியருடைய வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடிய எல்லா இடத்திற்கும் செல்வதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக மொத்தம் அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களை கைவிடுவதாகவும் இல்லை. தமிழ்நாடு மக்களும் அவரை கைவிட போவதில்லைன்றது 4ஆம் தேதி தெரியும். ஒரே 4ஆம் தேதி 2 விஷயம் நடக்கும். என்னம்மா? சூரசம்ஹாரம் ஒரு பக்கம், ரிசல்ட் ஒரு பக்கம் அப்படின்னும் பொழுது பயங்கரமா இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து விஜய் அவர்கள் போயிட்டு நான் வந்து மத நல்லிணக்கத்துக்கு
மரியாதை கொடுக்குறேன் வந்து எனக்கு வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஏன்னா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவனாக விஜய் அவர்களை பார்க்குறாங்க இல்லையா. தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் விஜய் அவர்களை சாதிய தலைவராக பார்த்ததே கிடையாது. அவரை சாதிய தலைவராக திட்டமிட்டு அரசியல்படுத்துவது வந்து திமுக, பிஜேபி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அடையாளப்படுத்துவதும், அவருக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா காவி சாயம் பூசுவதும், இவர்கள் வந்து காவிகள் வந்து அவருக்கு வந்து கிறிஸ்தவ சாயம் மட்டும் பூசுவதுன்ற மாதிரி 2 விதமான ஒரு அணுகுமுறை நடந்துகிட்டு இருக்கணும் பொழுது இன்னைக்கு வந்து நீ எல்லாத்தையும் போடுற உடைச்சு கால்குலேஷன் எடுத்திருக்காங்க. நீ போடுற Yes. கால்குலேஷன்லாம் நான் கிடையாதுறான்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை போல பாவிக்கப்படுறாருன்னும் பொழுது அவருக்கு மத அடையாளம் பூசக்கூடிய அவருக்கு மத அடையாளம் பூசணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு செருப்படி எப்பயுமே தமிழ்நாடு கொடுத்து கொண்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோம். பட் எப்பவுமே வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய சிலருடைய சிந்தனை, அதாவது வலதுசாரிகளோட சிந்தனை மாறுபட்டதா இருக்கும் இல்லையா. ஸோ தொடர்ந்து வலதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு, ஆகம விதிகளை வந்து சரியா பின்பற்றல. ஏன்னா வந்து பொதுவாகவே எல்லா இந்து தலங்களுக்குமே வந்து மற்ற மதத்தினரை அனுமதிக்க மாட்டாங்க சார். ஸோ விஜய் அவர்கள் வந்து அதை மீறி இருக்காங்க அப்படின்னு ஒரு புறம் பேசிட்டு இருக்காங்க. கோயில் தான் அனுமதி கொடுத்தது இல்லைம்மா. அனுமதி கொடுக்காம எல்லாம் மறுச்சு நின்று இவர் எல்லாத்தையும் அப்படியே உடச்சி சினிமாவில் காட்டுற மாதிரி போயிருக்காரா? அனுமதி வாங்கி கையொப்பம் வாங்கி செய்திகளில் வந்து ஊடகத்தில் வந்து அது மூலம் தான் போயிருக்காரும் பொழுது இன்றைக்கு இவங்களுக்கு வந்து ஆட தெரியாதவனுக்கு மேடை கொண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் வந்து எதை செஞ்சாலும் இவனுக்கு வந்து ஒரு வாடகை வாய் மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு தான் பண்ணும்பொழுது இவனை 4ஆம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புறக்கணிக்க போதுமா? கொடுத்த 26 சீட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போகிறது கிடையாது. இவங்க அப்படியே பேசிட்டு உட்கார வேண்டியதுதான். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்து சீரடி போக போறதா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு தகவல் வந்திருக்குது. தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஆன்மீக பயணம்ன்றது எதை குறிக்குது? ஆன்மீக பயணம் இல்லைம்மா. அது நீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மத நல்லிணக்கத்தை முன்விட்டு அவர் வந்து எல்லா மதத்திற்கும் எல்லா மதத்து நபராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிற பொழுது அவருக்கு எல்லா மதத்தை சார்ந்த நபர்களோடையும் பயணிக்கிறதா இருக்கட்டும், எல்லா மத சம்பந்தப்பட்ட வழிபாடு தலங்களுக்கு போவதுன்றது நீங்க நல்லா பாருங்களா. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரு எங்க போய் நிற்கிறாரு, துணை முதலமைச்சர் எங்க போய் நிற்கிறாரு, எங்க போனாலும் ஒருத்தர் வந்து எப்படா செருப்பு கழட்டி போடுவார், எப்படா எடுத்து கொடுக்கலான்னு குடிஞ்சிக்கிட்டே ஒருத்தர் சுத்துவார்னு சொல்லி அவர் மீது பல விமர்சனம் இருக்கு. நான் சொல்லல, அண்ணாமலையே சொல்லியிருக்காரு ஒரு நபரை, சேகர் பாபு. இன்னும் சொல்ல போனால் செவுத்துல விட்டுருக்க பல்லின்னு இருக்காரு அண்ணாமலை, தெரியுமா உங்களுக்கு? நேற்று பேசும்போது பல்லி எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம வீட்டில் அது கத்தும் போது தான் தெரியும் பல்லி இருக்குன்னு. அது போல தான் சேகர் பாபு அவர் வீட்டில் வந்து மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அவர் கார் கதவுல ஒட்டிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருக்கார். அவரும் கூட சேர்ந்தே வந்து போயிருக்காரு. நம்மளுது 2 வேறுபட்ட டிஃப்ரென்ஷியேட் இருக்குல்லம்மா. ஒரு தலைவனாக மக்கள் ஒரு நபரை ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டு வரலாற்றில் இவ்வளோ பெரிய சாதனை படைத்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டவே மாற்றக்கூடிய அளவுலையும் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பெரிய அரசியல் படுத்தக்கூடிய ஒரு தலைவன் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து மக்கள் கற்றுக்கொண்டிருக்காங்க. பொழுது அவர்கள் ஒரு பக்கம் சாராய கடையை திறந்து வச்சு மக்களையும் சாதிய ரீதியாகவும் பிளவுபடுத்தி சாராயத்தை வச்சு குடிக்க வச்சு எவ்வளோ மோசமான ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்குன்னும் போது இந்த சூழலில் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை இவர் செய்கிறதுன்றது அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் சரி ரசிகர்களுக்கும் சரி அவர்களுக்குள்ள இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மத கருத்து மோதல்ன்றது இருந்ததே கிடையாது. நீங்கள் அவர் போட்ட விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், 10 லட்சம் பேர் ஒரே இடத்துல இருந்தான். அவ்வளோ பேருக்குள்ள நீ வேற மதம் நான் வேற மதம் அப்படின்ற ஒரு எண்ணமோ பேச்சோ சிந்தனையோ செயலோ எதுவுமே வரல. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து சகோதரியை பார்த்து அண்ணனை பார்க்கணுமா, தோளில் ஏறி நில்லுமான்னு தோளில் தூக்கி நிற்க வச்சு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தானுங்கல்ல. இதுதான் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுடைய அரசியல் புரிதலும் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும். அதற்கேற்ப இவர் செய்யக்கூடிய செயல்பாடுன்றது எங்களுக்குள்ள நீ அடுத்து வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு சாதிய பாகுபாடோ சாதிய சண்டைகளோ சிக்கல்களோ இல்லாத வண்ணம் செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பாகவும் நான் அதை பார்க்குறேன். ஓகே, சூப்பர். யங்ஸ்டர்ஸை மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து அரசியல் படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏம்மா சரி, என்ன சார் 5 வயசு குழந்தையில இருந்து 16 வயசு பிள்ளைலாம் வந்து அழுறாங்க. எனக்கு வந்து நான் போய் ஓட்டு போட போறேன், எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க. நான் வந்து விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சேன், விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட முடியல. குட்டீஸ்லாம் வந்து நீ யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற அந்த காட்சி, அழுது அடம் பிடிக்கிற காட்சிகள். ஏன்னா பொதுவா அந்த இன்னொரு வீடியோவும் நான் பார்த்தேன் வைரலா. அதாவது ஒரு வயசு பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட வந்து யாருக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுவேன், நீ விஜய் அண்ணாக்கு தான் போடணும், நீ போடலாட்டி பாருன்னு சொல்லி போட மாட்டேன். அவங்க அப்பா சொல்லுவாம்மா போடுப்போம், காலில் கூட விழுகிறேன் பாவனோட சரி காலில் விழுகிறாரு. அவங்க அப்பா காலில் விழுகுது அந்த பொண்ணு. ஸோ எந்த அளவுக்கு அன்பு பாருங்கள் இவர் மேலே வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து கூட அவருக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச். நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை மட்டும் இல்லாமா முதிர்ந்த நபர்களும் முட்டாளாக இருக்கக்கூடிய நபர்கள் பல நபர்களுக்கும் அரசியல் புரிதல் ஏற்படுத்தியிருக்காரு. இவ்வளவு நாளாக நான் தான் ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருந்தவன் எல்லாத்துக்கும் அது ஒரு செருப்படியாக இருக்குது. 2வது விஷயம், இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவர்கள் வந்து சாதியை வைத்தும் சாராயத்தை வைத்தும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை மட்டும் வச்சு இங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் முற்றிலுமாக புறம் தள்ளி அவர்களை அரசியல் பக்கம் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. குறிப்பாக மக்கள்
மக்களை வறுமையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் புரிய வைக்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்திருக்காரு பொழுது இனி அரசியல் இனி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வாய்ந்த ரிசல்ட்டாக நிச்சயமாக 4ஆம் தேதி இருக்கும். ஓகே, சூப்பர். நம்ம வந்து குழந்தைங்களையும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸும் வந்து ரொம்ப அவங்க வாலண்டியராக வந்து பண்ணுற ஒரு விஷயம். விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் கேட்கும்போது லாஸ்ட் பிரச்சாரத்தில் சொன்னாங்க கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்து கூட விஜய் மாமா வேணும்னு அடம்பிடிங்கன்னு. பட் அவங்க சொன்னது வந்து ஒரு ரொம்ப அழகாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கேஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு போயிருந்தாரு. தொடர்ந்து பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இல்லை விமர்சகர்களாக இருக்கட்டும் அதையும் விமர்சனமாக எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா குழந்தைங்க கிட்ட போய் விஜய் அவர்கள் வந்து திணிக்கிறாங்க, இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்ற விஷயத்தையும் தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறாங்கல்ல. அப்போ குழந்தைகளும் செய்தி பார்க்குது, அரசியல் பார்க்குது, அப்படித்தானே? இதை நீங்கள் அப்படிதாம்மா பார்க்கணும். இப்போ குழந்தைகள், நீங்கள் விஜய் அவர்கள் சொன்ன செய்தி குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? அவர் ஒய்எம்சி கிரவுண்டில் உட்காந்து பேசினார், அது எப்பறம் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு தெரியும்? அப்போ பிள்ளைகள் அரசியல் பார்க்குதுன்றதை தாண்டி நீ அந்த அரசியலை உட்காந்து பார்த்துருக்க. இப்போ நீ பார்க்க போய் தானே பிள்ளைகளும் பார்த்துருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கார்ல. நீங்கள் வந்து குழந்தைகளை அடம் பிடிக்குதுனாக்கா நீ புரிய வை. அப்போ உன் சித்தாந்தத்தை நீ எவ்வளோ இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன பிடுங்குனீங்கன்றதை வந்து குழந்தைக்கு புரிய வைக்க முடியுமா? அப்போது இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்கல்மா, இதெல்லாம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் பொழுது தமிழ்நாடு இனி அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிக்காக நிச்சயமாக விஜய் அவர்கள் திகழ்வார். ஓகே, சூப்பர். என்னதான் வந்து விவாதங்களில் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசினாலும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசினாலும் என்ன பேசினாலுமே பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்தா விவாதங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து தமிழ்நாடு அரசியல் களமாக இருக்கட்டும் எல்லாமே யாரை சுற்றி இயங்குது அப்படின்னா விஜய் அவர்கள் இல்லாமல் எதாலையும் இயங்க முடியலையோன்ற பெரிய கேள்வி எழுந்திருக்கு இல்லையா? நீங்கள் பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு முன் அரசியல் வருகைக்கு பின் இப்படி தான் நான் பார்க்குறேன். அரசியல் வருகைக்கு முன் இருக்கக்கூடிய அரசியல் தளம் என்பதே வேறு. அவர் அரசியல் களத்துக்குள்ளே என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கிலிருந்து மாறுதல் ஏற்பட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களமே வேறு. யாருக்கு ஓட்டு போடுவோன்றதை சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்த சமூகத்துக்கு மத்தியில் இன்னாருக்கு தான் ஓட்டு போட போகிறோன்றதை பகிரங்கமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ட்ரெஸ் கோட் போட்டுக்கிட்டு அலாரம் வச்சு ஒரு பண்டிகைக்கு துணி வாங்குற மாதிரி எல்லாரும் துணி வாங்கி வந்தாங்கல்ல. இந்த ஒரு அரசியல் களம் ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸையும் அரசியல் பார்க்க வச்சிருக்காரு, பேச வச்சிருக்காரு, பழக வச்சிருக்காரு, உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. 200 யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அரசியல் வருகைக்கு பின்னாடி. எல்லாமே அரசியல் பேசுகிறாங்கன்னும் பொழுது அந்த அளவுக்கு விஜய் அவர்களை பற்றி போட்டால் தான் செய்தி, அது வந்தால் தான் நியூஸ். அதை தான் பார்க்குறானுங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சார் அதை செஞ்சார் நீ எவனாவது பார்க்குறானா? அவர் ரோட்டில் போனால் கூட எவரும் பார்க்க மாட்டான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? விஜய் அவர்கள் சைக்கிள் ஓட்டினது போல் இவர் இப்போ ஓட்டி பார்த்துட்டு இருக்காரு கொடைக்கானலில். அது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு, அதையும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆக மொத்தம் இனி அடுத்து வந்து கோயில் வரதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு காலமாக கோயில் பக்கம் போகாத ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இதற்கு மேல் கோயில்களும் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூட சேகர்பாபு ஐடியா கொடுப்பாப்புல. ஏற்கனவே சேகர்பாபு ஊருக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பெரிய டான்ஸ் குரூப்லாம் வச்சு ஆட வச்சார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் செட்டு தான், இல்லை அவர் பேட்ச்மேட் தான். அவர் ஏஜ் குரூப்பாக உள்ள லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஆட விட்டுட்டு என்ன ஓகேவான்னு கேட்டார், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதே போல் அடுத்த விதமான இந்த மாதிரியான காரியத்தையும் இதாக ஒன்று செய்வாங்க. சரி, இப்போ நம்ம விவாதம் வந்து சேனலை திறந்தாலே வந்து விஜய் அவர்களை பற்றி தான் இருக்குது. இதுலேயுமே ஒரு சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து மறைமுகமாக தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும், அதாவது வந்து இவிஎம் மிஷின் மூலமாக ஃபோர்ஜரி பண்ணி விஜய் அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக ஏன் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறவங்க யாரு? எனக்கு அது வெளிப்படையாக சொன்னால் நான் பதில் சொல்லுவேன். இப்படி விமர்சனம் வச்சது யாரு? ஜீவசகாப்தன் அவர்கள். ஜீவசகாப்தன் அவர்கள். அவர் பேர் என்ன, பத்திரிகையாளராம்மா? அவரு கேட்குறம்மா, பத்திரிகையாளரம்மா. என்னம்மா, என்ன பாஜக என்ன பண்ண போதான்? சரி, இவிஎம் மூலமாக டிவிகேக்கு ஓட்டை பிரித்து கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அதாவது கடையில் கூட போய் நான் காசு தரேன், மூளைகள் இருந்தால் வேணா வாங்கி சாப்பிட சொல்லுங்கள் அவரை. என்ன சொந்தமாக இருக்கணும் வளரணுன்ற மாதிரி இருக்குல்ல. ஏமா பிஜேபி அவன் களத்தில் நிற்கிறான், அதிமுக களத்தில் அவங்களோட டைப் வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க இவிஎம் மிஷினில் வந்து ஏதாவது மாறுதல் ஏற்படுத்தி அவன் ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பானா, சம்மந்தம் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பானா? இந்த பேசிக்கான அரசியல் புரிதல் இருக்கும்ல. ரெண்டாவது நீங்கள் வந்து பாஜகவுக்கு உங்களுக்கு சிறுபான்மை மக்கள்னாலே ஆகாது, இஸ்லாமியரோ கிறிஸ்தவனா பார்த்தா பிடிக்காது. ஜோசப் விஜய் மூச்சுக்கு 3 தடவை சொல்கிறதே அவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். அதாவது திமுக தோற்று போனது கன்ஃபார்மாக தோக்க போகுது, இந்த வாட்டி மரணடி விழ போகுதுன்றது அவருக்கு தெரியுது. திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்ல. அவங்க தோல்வியை எப்படி வந்து மறைமுகமாக அவங்க தோல்வியை எப்படி வந்து முட்டு கொடுத்து சப்பக்கட்டு கொடுத்து அதை வந்து வேற மாதிரி பழி போடணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி அந்த அளவுக்கு பிடிக்கிட்டோன்னு சொல்கிறாங்களா? அப்படி நீ ஒன்றும் பிடுங்கல, வெளியில் போன்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்ற ரிசல்ட்டை நேக்க பாலிஷாக எப்படி சொல்கிறது? அதுக்கு இப்படி ஒரு ஐடியா சொல்லி பேசுகிறாங்க. இவிஎம் மிஷினை கண்காணிக்க கூட வேலை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு அந்த அச்சம் என்ன இருக்குன்னு தெரியுமா? இவிஎம் மிஷினில் கை வச்சு பிஜேபி வந்து ஏதாவது செஞ்சிருமோன்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னாக்கா ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள், ஒரு அரசியல் புரட்சி. என்னன்னாக்கா ஒரு நடிகனாக இருந்து அரசியலுக்குள்ளே வந்து
இத்தனை ஓட் பர்சன்டேஜ் 91% பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஓட் பர்சன்டேஜ் யங்ஸ்டர்ஸ் அரசியல் படுத்தினதுக்கு பிறகு பிஜேபியோட நோக்கமே வந்து ஹிந்துத்துவ நாடாக மாற்றுவதான் அவங்களுடைய இலக்கு. ஆர்எஸ்எஸோடைய பிஜேபியோட நோக்கம் பொழுது அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் பொழுது இந்த முறை தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் ஒரு தனி மனிதன் ஒரு நடிகன் இவ்வளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கான பொழுது இதை பார்த்து பிற மாநிலங்களில் இப்படி நடிகர்கள் உள்ளே வந்துட்டாக்கா பிஜேபியோடைய எண்ணம் சிதைந்துடும்ன்றதுக்காக அவன் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது கை வச்சிருவானோன்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, மக்கள் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா அதை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, அவங்க ஏதாவது செஞ்சிடக்கூடாதுன்ட்டு. ஸோ நம்ம இந்த கோணத்தில் பார்க்குறோம். இவங்க தோற்றுருவானுங்கிறதுக்கு பழிய தூக்கி போய் எப்படி போட்டு யார் மேலே கொண்டு வரானுங்க, புரியுதா? அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுது, விஜய் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரியுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டவனுங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். ஓகே, அது வந்து விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்ட்டீங்க. அதுக்கு முன்னதாகவே வந்து இதை நம்ம கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாமா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாமான்னு தெரியல. இல்லை முதல்ல இது உண்மையா என்னன்னே தெரியல. ஏன்னா வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறதுக்கு முன்னாடியே உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியானுச்சு. அதே போல தான் வேட்பாளர் பட்டியலும் இருந்தது கிட்டத்தட்ட. அதே போல இப்போ மறுபடியுமே வந்து அமைச்சரவை லிஸ்ட்டுமே வெளியாயிருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு நரேட்டிவா? இதெல்லாம் நரேட்டிவ்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தன் கேனத்தனமா போட்டுட்டு இருக்காரு. ஓகே, நீங்கள் வந்து யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும் டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னா விஜய் அவர்கள் தான். எஸ், அதற்கு முன்னாடி இவங்களா ஒரு விஷயத்தை போட்டு அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தம் இல்லாமல் லைலாமணிலாம் போட்டிருந்தாங்க தெரியுமா? மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சு லைலாமணிக்கு ஒரு துறைன்னு போட்டிருந்தாங்க. இது எப்படி சாத்தியம்? எலெக்ஷன்ல தம்பி கேண்டிடேட் வந்து எலெக்ஷன்லேயே போட்டி போடணும் பொழுது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பெருசாக விவாதிக்க வேண்டியதில்லை. ஓகே, இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து 2026 சட்டசபை தேர்தலுடைய அந்த முடிவு அப்படின்றது தொங்கு சட்டசபையாக மாறும். அதாவது அதிமுக ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே வந்து அந்த வாய்ப்பு அப்படின்றது ஓட் பேங்க் அப்படின்றது சமமாக கிடைக்காது அப்படின்றாங்களே. இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஓகே, இந்த வாட்டி தொங்கு சட்டமன்றத்துலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் சார்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டே விஷயம் தான் உள்ள வரும். தளபதி சொன்ன மாதிரி ரெண்டே பேர் நடுவில் தான் போட்டியே முறை. அதான் கன்ஃபார்மாக ரிசல்ட் உங்களுக்கு காட்டும். ஒன்று திமுக, இன்னொன்று டிவிக்கு. ஓகே, பெரும்பான்மை வாங்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கா சார்? நிச்சயமாம்மா, அதிலெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக பெரும்பான்மை வாங்க முடியும். தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த முறை. ஆனால் பெரும்பாலான கணிப்புகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பெரும்பாலான விமர்சகர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய பார்வையுமே வந்து தொங்கு சட்டசபை வரும். ஏன்னா வந்து அந்த 118 அப்படின்ற இலக்கை வந்து அதிமுகவாலையும் பெற முடியாது, திமுகலையும் பெற முடியாது. அந்த இடத்துல டிவிக்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் 200 ஜெயிப்போம் 200 தாண்டி ஜெயிப்போம்னு சொன்ன திமுக எலெக்ஷனுக்கு பிறகு ஒருத்தன் கூட பேசலை நாங்கள் ஜெயிப்போம்னு. தெரியுமா உங்களுக்கு? அதிமுகவும் சொல்லலை. அவர்களுக்கு நல்லா தெரியுது அவருடைய ஓட் பேங்கிங் வந்து சுக்கா சிதைவடைஞ்சிருக்குன்ட்டு. பெருவாரியார மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா டிவிகேக்கு தான் போட்டிருக்காங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கே வீட்டில், பிஜேபி வீட்டில், திமுக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் விஜய் அவர்கள் சொன்னது போல் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2 பேர் போட்டிருக்காங்க டிவி கேட்கணும் பொழுது ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இந்த முறை ஏற்படும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன். யாருடைய வாக்குகள் பெருமளவில் பிரிக்கப்பட்டிருக்கு டிவிகேவால்? ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக தரப்பு திமுகவுடைய ஓட்டை தான் விஜய் அவர்கள் பிரிச்சிருக்காங்க. திமுக தரப்பு என்ன பண்ணுது அப்படின்னா இல்லை அதிமுகவோட ஓட்டை தான் வந்து டிவிகே பிரிச்சிருக்கு அப்படின்றாங்க. யாருடைய ஓட்டுகளை பெருமளவில் டிவிகே பிரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்? தளபதியோட ஓட்டு தளபதிக்கு வந்திருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு தளபதியை நேசிச்சிருக்காங்களோ அந்த அந்த அன்பின் வெளிப்பாட்டை தன்னுடைய ஓட் பேங்கிங் மூலம் காட்டியிருக்கிறாங்கன்னாக்கா எந்த அளவுக்கு காட்டிருக்காங்கன்னா 1 லட்ச ரூபா டிக்கெட் செலவு பண்ணி ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போகிற அளவுக்கு காட்டியிருக்காங்க பொழுது அங்கேருந்து வந்தவனே இவ்வளோ போட்டிருக்காங்கல்ல, இங்கே உள்ளவங்க எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்லம்மா. ஸோ தளபதியோட ஓட்ட தளபதி வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா வந்து இப்போ ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து இப்போ ஒரு பூத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 பூத்து, அதில் வந்து ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு வாங்கியிருந்தாலுமே கிட்டத்தட்ட 40% வந்து விஜய் அவர்கள் ஓட் பர்சன்ட் பெற்றிருப்பாங்க அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து டிவிகே தரப்பில் இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த 40% ஓட் அப்படின்றது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குன்னு பார்க்குறோம். பெர்சன்டேஜ் எவ்வளோன்றது நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போமே. நீங்கள் ஃபஸ்ட்டு தபால் ஓட்டு எண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் வந்து. ஓகே, ஸோ அதனால் வந்து பர்சன்டேஜ்லாம் தேவையில்லைன்றீங்க? கான்ஃபிடண்ட்டாக இருக்கணுமா? ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த 2026 தேர்தலில் ஓட் போட்டவங்கன்னு பார்த்தா எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டிவிகேக்கு தான் போட்டிருக்கேன் அப்படின்றப்போ நம்ம எண்ணிக்கை வைஸ் நம்மளால வந்து அசஸ் பண்ண முடியுது. ஓகே, ஓரளவு பயங்கரமான எண்ணிக்கையில் வந்து விஜய் அவர்கள் ஓட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா. பட் அது வந்து எத்தனை சீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதே பெரிய கேள்வியாக இருக்குல்ல. அது முதல்ல சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? ஏன்னா எண்ணிக்கை அளவில் நம்மளால பார்த்துட்டோம், கூட பார்த்துட்டோம் நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு வாக்கு வங்கி வாங்கிடுவாங்கன்னு. இது எல்லாமே சீட்டாக மாறுமான்ற பெரிய கேள்வி இருந்திருக்குல்ல. ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்களோ அது சீட்டாக மாறாமல் எங்கம்மா போகும்? இந்த முறை ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த முறை அதிமுக 3வது இடத்திற்கு பல இடங்களில் தள்ளப்படும். ஓகே, ரொம்ப பெரிய இடத்திற்கு அது போகும். ரொம்ப அதல பாலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜேபியோட அவங்க கை கோர்த்ததுனால.
ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அஸ்திவாரம் இந்த முறை வந்து ஆட்டம் கண்டுரும். அதாவது இன்ன வரைக்கும் ஆணவத்தோடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகார மமதையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆணவம் அழிக்கப்படும். அவருடைய மகன், அவருடைய பேரனுடைய கனவுகள் வந்து சிதைக்கப்படும். ஒரு ஆள் சொன்னான் பார்த்தியா, எனக்கு இன்பநிதி ஐயாவையும் முதலமைச்சர் ஆகிட்டு தான் சாகணும்னு, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு சாகிறதுக்கான ஆப்ஷன் தான், நீங்களே செத்துருங்கன்னு சொல்லி மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லலாமா? நான் ஏன் அதை போய் சொல்ல போகிறேன்? அவருடைய விருப்பம் என்னவோ அதை அவர் செஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்பநிதிக்கோ உதயநிதிக்கோ இந்த முறை பெரிய வாய்ப்புன்றது கிடையாது. முதல்வர் கனவு என்பது அவர்களுக்கு முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கணும் பொழுது எம்ஜிஆர் இருக்கும் வரை எப்படி எம்ஜிஆரோ இனிமேட்டு விஜய் அவர்கள் இருக்கும் வரை விஜய் தான் தமிழ்நாட்டுடைய தளபதியாகவும் சரி முதல்வராகவும் இருப்பான்றதுல எந்த மாற்று கருத்து அடுத்து வரும் எல்லா எலெக்ஷன்லையும் எஸ்மா இன்னும் கூடுதலாகும் பலம். இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லாம் சீட் கன்வர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட்டணின்றது பெரிய லெவலில் இருக்கும். இந்த முறை எலெக்ஷன் முடிஞ்ச கையோட செல்வ பிறந்தகையோட போஸ்டிங்கை பிடுங்குறாங்க. அதற்கு முறை நீங்கள் பாருங்களேன், ராகுல் போட்டி போட்டு வந்து நிற்பார் இந்த பக்கம் விஜயோடு சேர்ந்து கை கோர்த்து கொண்டு. பல கட்சிகள் வந்து இன்றைக்கு யாரெல்லாம் திமுக சொம்பு தூக்கிட்டு இருக்காங்களோ எல்லாரும் வந்து பெரிய தவறை செஞ்சுட்டோன்றதை உணர்வாங்க. காலம் அவர்களுக்கு உணர்த்தும். அதான் 4ஆம் தேதி சூரசம்ஹாரம் இருக்குல்ல, அன்னைக்கு பாருங்கள்.